நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த புது வருஷம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் சேர்ந்து இருந்து ஆரம்பிக்குது. ஸோ குறிப்பாக சனி பகவான் 12ல் இருக்கார். இது உங்களுக்கு 7.5 சனியோட தொடக்கமாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த புது வருஷத்தில் 7.5 சனி எனக்கு ஆரம்பிக்குதே அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த புத்தாண்டில் இருக்கிற இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு 7.5 சனியால் எந்த ஒரு பாதிப்புகளுமே வராது. சனி மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே முதல் வருஷத்தில் வந்துடாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட நிலையும் நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. இந்த வருஷத்தோட தொடக்கத்தில், அதாவது ஏப்ரல் 14, 2025 குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். ஸோ 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானத்தை குறிக்குது. அதனால் உங்களுக்கு பொருள் சேர்க்கை இந்த வருஷத்துலேருந்து நல்லா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைம் சொல்லலாம். குறிப்பாக கார்த்திகை, மார்கழி, தை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி பார்க்குறதுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம். நீங்கள் ஏதாவது வீடு வாங்குனீங்க இல்லை வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். பேங்க் லோன் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஏற்கனவே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, அது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகி புதிதாக வீடு குடியேறதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். வேலையில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஃபார்ச்சூன் பேஜ்னே சொல்லலாம். ஸோ ப்ரொமோஷனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலே ப்ரொமோஷன் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஹெல்த்லேயும் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ மற்ற கிரகங்களுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்குது. ஸோ அதனால் பண வரத்தும் உங்களுக்கு அதிகமாகிடும். சனி 12லேருந்து செலவுகளை கொடுத்தால் கூட ராகு பகவான் 11ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு பண வரத்தையும் கொடுத்துருவார். அதனால் பண பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் பல விஷயத்துலேயும் கஷ்டப்பட்டாங்க. இப்போ சனி பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றது அவங்களுக்கு ஒரு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்த மாதம், அதாவது மே 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் ரிஷபராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் பேஸாக தான் இருக்குது. அதனால் தொட்டது தொடங்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி குவிக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களுமே ஜூன் மாதத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷமே ரிஷபராசிக்கு ஒரு நல்லதொரு யோகமான காலகட்டமாக தான் இருக்குது. கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பாக ஒரு நல்லதொரு பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்குறதே சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது சுக்கிரன் 11லே இருக்குது. அதுவும் லாபஸ்தானத்திலே இருக்கிறது ஒரு நல்லதொரு விஷயம். ராகு பகவானும் 11ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரன் சுக்கிரனோடைய வீட்டில் ராகுவோட ஸ்டாரில் இருக்கார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் குறிக்குது, கலைத்துறையையும் குறிக்குது. தொழில் தொடங்குறாங்க இல்லையா, அதாவது பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுக்குமே இது ஒரு ஃபார்ச்சூன் பேஸாக தான் இருக்க போகுது. ஸோ பணம்ங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, கடன் பிரச்சனையில் நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கடன்றது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா பணம் எக்கச்சக்கமாக வரப்போகுதுன்னு சொல்லலாம். எவ்வளோ கடன் இருந்தாலுமே சரி, அதை சீக்கிரமாகவே கொடுத்து பைசல் பண்ணிவிடுவீங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகிடும். இது வரைக்கும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு ஃபண்டிங் கிடைக்கல, இல்லை பேங்க் லோன் கிடைக்கல, நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய ஃபண்டிங் கிடைச்சிரும். அதனால் பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். மூவி ரிலீஸ் பண்ணல, இல்லை ரிலீஸ் பண்ண முடியும், ஸ்டக் ஆயிடுச்சு, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்குரிய அதிர்ஷ்டமும் உடனே வர ஆரம்பிச்சிடும். ரிலேஷன்ஷிப்லையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். சில பேருக்கு பிரேக்கப் பேஸே கோத்ரூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பிரேக்கப் பேஸை விட்டு வெளில வந்துடுவாங்க. குறிப்பாக அவங்களுக்கு இப்போ டிவர்ஸ் கேஸ் கூட சில பேருக்கு போயிட்டுருக்கும். அவங்க கூட மனம் மாறி திருப்பி ஒன்று சேர அளவுக்கு அவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ரிஷபராசிக்கு அனைத்து சௌபாக்கியலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு யோகமான ஒரு வருஷமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சனி பகவான் 10ல் இருக்கும்போது ஆரம்பிக்குது.
விரயஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் கிரக நிலைகள் இருக்குது. வருமானமும் குறைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் சரி, அதுக்குரிய ஊதியம் வந்து உங்களுக்கு வந்து சேராது. ஏன்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ கூட இருக்கிற மேனேஜரோட நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது தான் நல்லது. நீங்கள் வந்து ஒரு சண்டை போட்டு இல்லை திடீர்னு கோவம் வந்து சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையாகிடும். அதனால் உங்களுடைய வேலையை இழக்கக்கூடிய சூழலும் ஏற்படலாம். ஸோ அதனால் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக வந்து ஹெல்த்லேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துரும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக வேலை பார்ப்பாங்க. ப்ரொமோஷன் வேணும், இல்லை ஜாபை சர்வே பண்ணிக்கணும்னு நினச்சி நிறைய வேலை பார்ப்பாங்க. அதனால் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஹெல்த்தில் மெயினாக வந்து கொலஸ்ட்ரால் அப்புறம் டயபெட்டிஸ் ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நம்பர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அதுக்குரிய மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய மனசு ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கு இல்லை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கிறதால இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் வந்து குடும்பத்தை வந்து கவனிக்க வந்து தவறிவிடுங்க. ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து மிதுன ராசிக்கு வந்து இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வந்து அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சிச்சுவேஷனில் இல்லை. இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வருஷத்தை எப்படி ஈஸியாக கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது இந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்காமல் போகலாம். ப்ரொமோஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காமல் போகலாம். இது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் குறைச்சிட்டு, ஓகே இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன் தேவையில்லை, வேறு வீடு வாங்க தேவையில்லை, பண விஷயத்துலேயும் நான் வந்து பெரிய லெவலுக்கு போக தேவையில்லை, இது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிட்டு இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த மென்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது குறைஞ்சிட்டா உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ அதுக்குரிய டைமும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடச்சிடும். ஹெல்த் ப்ராப்ளம் தொட்டு வெளில வந்துடுவீங்க. ஸோ நிறைய டைம் இருக்கிறதால ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால அந்த ப்ராப்ளமும் குறைஞ்சிடும். ஸோ மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும். க்ரோத்து அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு இருக்கிறத தக்க வச்சுட்டு ஹெல்த் அப்புறம் ரிலேஷன்ஷிப் இது ரெண்டுக்கும் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துட்டா இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு புத்தாண்டாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமே சரியாயிடுன்னு சொல்லலாம். கடைசி ஒரு வருஷத்தில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த எல்லா கஷ்டத்தை விட்டும் கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்க. பல ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அஷ்டமத்து சனி விலகிருச்சு. அடுத்து குரு பகவானும் நல்ல பொசிஷனில் தான் இருக்க போகிறாரு. ஏன்னா அடுத்து 11, 12 இந்த 2 பொசிஷனில் இருந்தாலுமே ரெண்டுமே வந்து நல்ல இடத்த தான் குறிக்குது. இதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்ச்சுன்ஸ் தான் குறிக்கும். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு இந்த தமிழ் புத்தாண்டை கண்டிப்பாக சொல்லலாம். வேலையில் வந்து அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய நேரம் வேலை பார்த்துருப்பாங்க, 12 hours 14 hours வேலை பார்த்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்துடுவாங்க. நிறைய ஒர்க் லைஃப் பேலன்ஸு அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அவங்க வருமானத்துக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷன் இல்லையேன்னு நினச்சி அவங்க வந்து பல வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடச்சிரும். சேலரி எக்ஸும் நல்லாயிருக்கும். அவங்க புதுசாக வந்து ஒரு வேலைக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு ஜாப், புது ஜாப் ஆஃபர் வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். அதாவது ஜூன் ஜூலை மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதத்தில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தவங்க வந்து புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து 2 வீலரும் இருக்கும், இல்லை கோல்டு ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லைனா வந்து புது வீடாக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரியான சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது இவங்களுக்கு வந்து ஃபார்ச்சுன்ஸ் வந்து அள்ளி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து வக்கரமடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிற பீரியட் வந்து, அதாவது அக்டோபர் 19, 2025 மார்ச் 17, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம்ன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களுக்கு, அதே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். ஃபாரின் கண்ட்ரி போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குரிய அனுகூல நிலைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கு ப்ராஃபிட் வந்து பல மடங்கு அதிகமாக வரும். அதுக்கடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் வந்துட்டு இருக்க போது. ஆடம்பர செலவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷம் இருக்குல்லையா, 2026, 27 அந்த காலகட்டமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம்.
அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க வந்து இப்போ பயந்து போய் கூட இருக்கலாம், வந்து ஏன்னா அஷ்டமத்தில் சனி வந்துருச்சே என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சி பயப்படலாம். ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்களுக்கு எந்த ஒரு பெருமளவு பாதிப்புகளும் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனியோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஆனால் குருவோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மே 14 ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குருவோட நிலை வந்து மாறிடுது. அது வந்து உங்களுக்கு வந்து சனி 8லேருந்து கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலையுமே குரு வந்து நிவர்த்தி செஞ்சிடும். அதனால் உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்காது. சனி வந்து 8ஆம் இடத்துலேருந்து விரயத்தை கொடுக்கும்போது குரு வந்து 11ஆம் வீட்டிலேருந்து அதுக்குரிய பணவரத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் ரெண்டுமே வந்து டேலி ஆகிறதால உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்காது. குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்திலையும் ஒரு நல்லது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சனி 8லேருந்து என்ன தான் வந்து ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணால் கூட குரு வந்து அந்த ப்ராப்ளத்தை நிவர்த்தி செஞ்சிடும். சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குரிய கிரக நிலைகளும் ரொம்ப அனுகூலமாக தான் இருக்குது. மேரேஜு இல்லை வேறு ஏதாவது புது வீடு வாங்குறது, அதுக்கு அடுத்தது ஃபாரின் கண்ட்ரி போகணும், இல்லை வெக்கேஷன் போகணும், இந்த பிளான்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். அவங்க என்னென்னா பணம் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து புதுசாக வந்து பணம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பணத்தை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அது திருப்பி வந்து அதே பிஸ்னஸில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸில் பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை எல்லாம் கேஷ் அவுட் பண்ணி பர்சனல் செட்டாக மாற்றிடணும். அது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஏன்னா சனி 8ல் இருக்கிறதால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் குரு 11ல் இருக்கிறதால பணம் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து சிம்மராசிக்காரங்க கரெக்டாக வந்து இந்த சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா பணப்பிரச்சனைகளை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடலாம். அஷ்டமத்து சனியோட தாக்கத்துலேருந்து அவங்க வந்து கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்க. 8ல் சனி இருக்கிறதால தூக்கம் பாதிக்கப்படலாம், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் ஏறலாம். அதனால் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறதால இதனுடைய சனியில் 8ல் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் குறைஞ்சிடும். குரு 11ல் இருக்கிறதால இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்கு ஒரு நல்லதொரு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக நல்லதொரு பலன்களை தான் அள்ளி கொடுக்க போகுது. சனி 7ல் இருந்தாலும் பெருமளவு பாதிப்புகளை வந்து உங்களுக்கு வந்து உடனே கொடுத்துறாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து சனி வந்து ரொம்ப ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அது வந்து அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்லோவாக தான் வந்து சேரும். அதனால் பெருமளவு பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் இருக்காது. சனி 7ல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கெரியரில் ப்ராப்ளம் வராது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் வராது. அதனால் பணவரத்து வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். ஒர்க்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். சனி 7ல் இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறதால அவங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம். இருந்தாலும் அதனோட இம்பேக்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா குரு பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிற அந்த அக்டோபர் 19க்கு அப்புறம் இருக்க பீரியட் வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து என்ன தான் வந்தாலுமே அந்த ப்ராப்ளம் வந்து அதெல்லாமே வந்து சரியாயிடும். அது இந்த வருஷ கடைசியில் நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி 2026 இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த்லேயே ரிலேஷன்ஷிப்லேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இந்த வருட தொடக்கத்தில் வந்தால் கூட அக்டோபர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு சுபகாரியங்கள் நடத்தணும்னா அதையும் நடத்தலாம். ஸோ மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டைமாக தான் இருக்குது. குழந்தை பாக்கியமும் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஸோ ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சில பேருக்கு வந்து ஆல்ரெடி ப்ரொமோஷன் வந்திருக்கும். அப்படியே அவங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் கூட இந்த நவம்பர், டிசம்பர் இல்லைனா ஜனவரி 2026 ப்ரொமோஷன் வந்து கன்னிராசிக்கு கண்டிப்பாக கிடச்சிங்கிறத சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கணிசமான லாபம் வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா சனி 7ல் இருக்கும்போது பணவரத்தை வந்து பாதிக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பணவரத்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ண வேணாம். ஸ்பெகுலேஷன்னா வந்து ஒரே நாளில் வாங்கி விற்கிறது, இல்லைனா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இது மாதிரி பண்ண வேணாம். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்குரிய லாபம் வந்து உங்களுக்கு வந்து கணிசமாக வந்துட்டு இருக்கும். ஸோ கன்னிராசிக்கு கண்டக சனி ஆரம்பித்தா கூட அந்தளவுக்கு பெருமளவு பாதிப்புகள் இருக்காது. இந்த புத்தாண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக அக்டோபர் 19க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் மிக அதிகமாக இருக்கும். துளாராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். துளாராசிக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியும். ரீசன் என்ன, எல்லா கிரகங்களுமே
அது சனி, குரு, ராகு, கேது அனைத்து கிரகங்களுமே வந்து அனுகூலமான நிலைக்கு மே 19ஆம் தேதி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து டேக் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தை வந்து திரும்பி பார்க்கவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து லைஃப் வந்து பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சிடும். அனைத்து சௌபாக்கியங்களுமே கிடச்சிரும் சொல்லலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும். புதுசாக வேலை தர்றவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் பெரிய கம்பெனியில் அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடச்சிரும். நல்லதொரு ஜாப் டைட்டிலோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்துருக்கலாம். கடன் பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டிருக்கலாம். அந்த கடன் பிரச்சனையை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆயிருந்ததுன்னா அந்த லாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் துளாராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. திடீர் பணக்காரராகும் யோகம், அதாவது கோடீஸ்வரர் ஆகும் யோகம், இது எல்லாமே வந்து துளாராசிக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிற அந்த ஒரு வருஷம் காலகட்டமே இவங்களுக்கு வந்து நல்லது ஒரு ஃபார்ச்சூன் பேஸாக தான் இருக்க போகுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இவங்க வந்து நிறையா கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அவமானமும் நிறைய பட்டிருப்பாங்க. இப்போ லவ்வர்ஸ் எல்லாம் நிறைய பிரேக்கப் பேஸை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் திருப்பி அவங்களோடையே சேர்ந்து வாழ்வதற்கான கிரக அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜூன், ஜூலை மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ரீகன்சில் ஆகி அவங்களோடைய திருப்பி சேர்ந்து வாழ்வதற்கான யோகமும் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட அடுத்து ஒரு மேட்ச் கிடச்சி அவங்க வந்து அவங்கள மேரேஜ் பண்ணி லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகுது. குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு வந்து பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். 4 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நேரம் வந்து மிகவும் அனுகூலமாக இருக்குது. ஸோ ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சா அதுவும் நடந்துடும். ஸோ இது மாதிரி அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அவரவர் வயதிற்கேற்றார் போல் அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு துளாராசிக்கு இது வந்து ஒரு யோகமான புத்தாண்டாக இருக்க போது. இது வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்றத வந்து துளாராசிக்கு கண்டிப்பாக சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது தொடங்குது. இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம், அதாவது மே மாதம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 8ல் வந்துடுது. விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, சில விஷயத்தில் நல்லது நடக்கும், சில விஷயத்தில் நல்லது நடக்காது. ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்தில் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை விட்டு வெளில வந்துடுவீங்க. சர்ஜரி பண்ணணுங்கிற லெவலுக்கு இருந்தால் கூட அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்துடுவீங்க. ஏன்னா சனியோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து முற்றிலுமாக விளையிருச்சு. அது வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில கொண்டு வந்துடும். ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதும், அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்துலேயே குருவும் வந்து 8க்கு வரதால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து பண விஷயத்தில் வந்து, அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கே நீங்கள் வந்து காசை கொடுத்து அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த காசை நீங்கள் வந்து கேட்டிருந்தா நானே டேரெக்டாக கொடுத்துருப்பேன், இதை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து மன கஷ்டம் வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும். இது வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து லவ்வர்ஸாக இருக்கவங்க வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதற்கான சூழலும் ஏற்படலாம். அதே மாதிரி புதிதாக திருமணம் தம்பதியினர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் காரணமாக வந்து பிரிவதற்கான சூழலும் ஏற்படலாம். ஸோ அவங்க வந்து குறிப்பாக வந்து இந்த எமோஷ்னல் செட்பேக்குன்னு சொல்லுவோம் வந்து. ஸோ உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 8ல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறதால வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு அதனால அவங்களுடைய ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதனால் தவறான வழிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதால அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்காது. ஆனால் மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். அது குறிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 இருக்க அந்த முதல் 4 மாதம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சமயத்தில் வந்து சுபகாரியங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, மேரேஜ் அது மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் பிளான் பண்ணிங்கன்னா அதை வந்து பண்ண வேணாம். ஸோ குறிப்பாக அந்த குரு வக்கரம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க நவம்பர் மாதமே அதை முடிச்சிருங்க. டிசம்பர் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ்க்கு ரெடி ஆகிடணும். ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து மிக்ஸ்டு ரிசல்ட்டாக தான் இருக்க போது. குறிப்பாக டிசம்பர் 2025 ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்கும். தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது சனி பகவான் வந்து 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கார்.
ஸோ அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்காரே ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துருவாரோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. சனியோட பார்வை வந்து உங்கள் ராசியின் மீது படுற அதே சமயத்தில் குரு பகவானும் மே 14ஆம் தேதி இடம் மாறிடுறாரு. குருவோட பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது படுவதால் இது வந்து ஒரு யோகமான ஒரு அமைப்பாக மாறிடும். இது என்னென்னா சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் வந்து தனுசு ராசிக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா குரு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் வரதால் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் முற்றிலும் வந்து நிவர்த்தி ஆடும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகளுமே வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து இவங்களுக்கும் வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். குறிப்பாக வந்து உங்கள் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், சில பேருக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம். அந்த கடன் பிரச்சனையில் விட்டு முற்றிலுமாக வெளில வந்துடுவாங்க. கடனை ஃபுல்லாக ஈஸியாக பைசல் பண்ணிவிடுவாங்க. குறிப்பாக வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்காது. பேங்க் லோன் கிடைக்கலன்னு நினச்சி நிறைய வருத்தப்பட்டிருக்கலாம், இல்லை பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலன்னு நினச்சி ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் பிஸ்னஸ் பீப்புளெலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைனா வந்து நிவர்த்தி ஆடும். ஸோ அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக வந்து சேரும். இல்லைனா வந்து பேங்க் லோன் அப்ரூவ் ஆகிறதாலே அவங்களுக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துடும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதிர்ஷ்டங்களை வந்து அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு நிறைய சொத்துக்கள் வாங்குவாங்க. ஏற்கனவே வீடு வச்சுருக்கவங்க இன்னொரு வீடு வாங்குவாங்க. 2 வீலரில் வச்சுருக்கவங்க வந்து கார் வாங்குவாங்க. ஏற்கனவே கார் வச்சுருக்கவங்க வந்து ஒரு லக்ஸரி கார் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்லதொரு யோக பலன்கள் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும் இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு யோகமான காலகட்டம். மேரேஜ் ஆகலேன்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து கண்டிப்பாக அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும். குழந்தை பாக்கியமும் கிடைச்சிடும். ஆக மொத்தத்தில் அனைத்து சௌபாக்கியங்களும் அவரவர் வயதிற்கேற்றால் போல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இருக்குதுங்கிறத சொல்ல முடியும். மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மகர ராசிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அதுவே வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துரும். சனி வந்து 7.5 சனிங்கிறது வந்து ஒரு 7.5 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அதனால் அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு இது அடுத்து வரக்கூடிய 2 வருஷமே அது ஒரு 3 வருஷமே வந்து உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. 7.5 சனியோட முடியக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் நிறைய அவமானப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப்லையும் எக்கச்சக்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு டிவர்ஸ் ஆகிருக்கும், சில பேர் பிரேக்கப் ஃபேஸ் கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லா பிரச்சனைகளையும் விட்டு ரொம்ப குயிக்காகவே வெளில வந்துடுவாங்க. அதாவது ஓவர் நைட்டில் ஃபார்ச்சூன்ஸ் மாறிடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது 0 to ஹீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுன்னா இமீடியட்டாக ஏப்ரல் கடைசிக்குள்ளாரே 2-3 வாரத்துக்குள்ளாரே அதிர்ஷ்டங்கள் வந்து அள்ளி குமிக்கக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்கு டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து குரு வந்து என்ன தான் 6ஆம் வீட்டுக்கு போனாலும் அதனோட இம்பாக்ட் வந்து அந்தளவுக்கு வந்து சேர்ந்துடாது. ஏன்னா சனி வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதால கம்ப்ளீட்டாக அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே மகர ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டம் தான். நல்லதொரு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். ரொம்ப வருஷமாக வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடச்சிரும். அதே மாதிரி வேறு ஒரு ஃபீல்டில் போய் சைன் ஆகக்கூடிய அளவுக்கு ராஜயோகமான கிரக அமைப்புகள் வந்து மகர ராசிக்கு இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரேக்கப் ஃபேஸ் அது மாதிரி நிறைய பெயின்ஃபுல் இன்சிடென்ட்ஸ்னால் கோத்ரூ பண்ணியிருக்கலாம். உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் இருந்திருக்கும். ஸோ இதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு காசு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக உயர ஆரம்பிச்சிடும். ஸோ சமூகத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அவப்பெயரெல்லாம் வெளியில் வந்து நற்பெயரும் நன்மதிப்பும் வந்து சேரக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்குது. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே நிறைய காசை வந்து ஸ்டாக் மார்க்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மணி லாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துடுவாங்க. ஸோ சொத்துக்களையும் நிறைய வந்து வாங்கி குவிக்கக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்க மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கும்பராசிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஜென்மசனி விலகுது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 1 மாதத்துலேயே, அதாவது தமிழ் புத்தாண்டு தொடங்கி 1 மாதத்துலேயே குரு பகவான் வந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ சனி வந்து உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு, குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு.
இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பட்ட கஷ்டத்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஸோ குருவோட பார்வை வந்து உங்கள் ராசியின் மீது வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து விழப்போகுது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸ். குறிப்பாக சனியும் வந்து உங்கள் ராசியை விட்டு விலகிருச்சு. ஸோ ஜென்ம சனி விலகிறதால உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாமே வந்து குறைஞ்சிடும். சனியோட பார்வை உங்களுடைய ராசி மீது படுவதால் அதிர்ஷ்டங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்கள் ராசியை விட்டு விலகுது, அதே சமயத்தில் குரு பார்க்குறதால அதிர்ஷ்டங்கள் உண்டாகுது. இந்த காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ சில பேருக்கு வேலை போயிருந்தால் கூட ஒரு நல்லது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமே வந்துடும். அதாவது ஜூன் ஜூலை மாதத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும். ஹெல்த் ப்ராப்ளத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி வரதால் நிறைய உடல் உபாதைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து சேர்ந்துருக்கும். அவங்க ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. குறிப்பாக என்னென்னா உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னவாக இருந்திருக்குன்னா உங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்தை வந்து டாக்டர்ஸ் வந்து சரியாகவே டயக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரிசல்ட்ஸ் பார்த்தா வந்து சரியாக வந்திருக்கும்பாங்க, ஆனால் டயக்னைசிஸ் வந்து தப்பாக பண்ணுவாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள், குளறுபடிகள் நடந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் விட்டு வெளில வந்துடுவீங்க. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. தேக ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். வேலையும் உங்களுக்கு நல்லா கிடச்சிரும். ஸோ க்ரோத் எதிர்பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வரும். க்ரோத்துங்கிறது வந்து ப்ரொமோஷன் சொல்கிறேன். வந்து உங்கள் சுயஜாதகம் நன்றாக இருந்ததுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்குரிய போனஸும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இல்லை கேம்பிளிங் பண்ணுறீங்க, இல்லை லாட்ரி வாங்குறீங்க அப்படின்னா லாஸ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து 7.5 சனி இன்னும் ஃபுல்லாக முடியல. ஏன்னா சனி வந்து 2ல் இருக்குது, குருவோட பலம் நல்லா இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்றீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வரும். ஆனால் ஒரே நாள்லேயே ரொம்ப சீக்கிரமாக வந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குடும்பத்தில் சுபகாரியங்களே நடக்கலை, நிறைய ஒரு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபகாரியம் நடத்துறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். ஸோ ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். ஃபைனான்ஷியலாகவும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளை விட்டு வெளில வந்துடுவீங்க. மொத்தத்தில் கும்பராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு யோகமான காலகட்டமாக தான் இருக்குது. 7.5 சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து குரு பகவானால் வரக்கூடிய நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். மீனராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மீனராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ஜென்மத்தில் வராரு. குரு பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு வந்து தொடங்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் சனி வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அது ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் கூட நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்குரிய ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு வந்து சேராது. இதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா எமோஷ்னலாகவும் அஃபெக்ட் ஆவீங்க. என்னடா நான் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்குரிய ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சேரவே இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் இது வந்து ஒரு எல்லா ராசிக்காரங்களுமே ஏதாவது ஒரு ஃபேஸில் வந்து இந்த 7.5 சனி, ஜென்ம சனி இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனியில் வந்து இருக்கிறதால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், இல்லை எப்படி வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிறது நல்லது. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் வந்து இது சீக்கிரமாக இந்த வருஷத்தில் வந்து வீடு வாங்கிடணும், ப்ரொமோஷன் வாங்கணும்னு இப்படி அக்ரெசிவாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கிறது நல்லது. அதாவது இந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து சீக்கிரமாக ப்ரொமோஷன் வாங்கிடணும், வீடு வாங்கணும், இது மாதிரியெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நிறைவேறாமல் போகலாம். அதனால உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இது மாதிரி உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம். ஸோ இந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி கடன் வந்து அதிகமாக வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இருக்கிற காசை வச்சுட்டு சீக்கிரமாக செலவு பண்ணி இந்த ஒரு வருஷத்தை வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பாதி ப்ராப்ளம் குறைஞ்சிரும். ஸோ முக்கியமாக வந்து தேக ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டை இது வரைக்கும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது நம்பர் சரியில்லை, அதாவது கொலஸ்ட்ரால், சுகர் லெவலோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அதுக்கு உரிய மாத்திரைகளை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து லவ்வர்ஸாக இருந்தால் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து
அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அனுசரித்து நடந்துக்கிறதால இந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ இந்த மீனராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு கஷ்டமான காலகட்டமாக இருந்தால் கூட இந்த கஷ்டத்தோட அந்த தாக்கத்தை வந்து குறைச்சிக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு வந்து அவசியம். உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதாலும் குலதெய்வத்தை வழிபடுவதாலும் உங்களுடைய இந்த ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.